கோவை தனியார் விடுதியில் நடைபெற்ற ஓணம் விழாவில் ஆண்கள் பெண்கள் செண்டை மேளம் முழங்க உற்சாக நடனமாடி கொண்டாடினர். கேரள மக்களின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் பண்டிகை 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். கோவையில் தி எலைட் 100 என்ற அமைப்பு சார்பில் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஓணம் விழா நடைபெற்றது. முன்னதாக அத்தப்பூ கோலமிட்டு விளக்கேற்றி பாரம்பரிய முறைப்படி விழா துவங்கிய நிலையில் கேரள முறைப்படி பெண்கள் மற்றும் ஆண்கள் கலாச்சார உடையணிந்த விழாவில் பங்கேற்றனர். தொடர்ந்து செண்டை மேளம் முழங்க மாவேலி மன்னன் வேடமணிந்து வந்த நபர் அங்கிருந்தவர்களுடன் உரையாடி அனைவரையும் மகிழ்வித்தார். தொடர்ந்து சண்டை மேளதாளத்திற்கு ஏற்ப பெண்களும் ஆண்களும் நடனமாடி உற்சாகத்துடன் ஓணம் விழாவை கொண்டாடினர். தொடர்ந்து கேரள பாரம்பரியமான ஓணம் சத்யா விருந்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. வண்ணமயமாக நடைபெற்ற இந்த விழாவில் கோவை வாழ் கேரள மக்கள் குடும்பத்துடன் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது.